மைவி3 ஆட்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷ காலத்திற்கு மேலாக இந்த கம்பெனி வந்து ஸ்கேம் கம்பெனி, மோசடி பண்ணிட்டாங்க, 2000 கோடி மோசடி அப்படிங்கிற ஒரு டேக்லைனோடு வச்சுக்கிட்டு 1 வருஷ காலமாக இந்த புகாரை கொடுத்து ட்விட்டரில் கதறி, ஃபேஸ்புக்கில் கதறி, ஒரே கதறி, யூடியூப்பில் கதறி, இப்படி கதறி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற ஃப்ராடுகிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் மக்களே. என்ன கேள்வின்னு பாருங்கள், நான் சைடில் போடுறேன். என்ன வேலை பண்ணுறீங்க ப்ரோ? இது என்ன சொல்லலாம் யாராக இருந்தாலும்? நான் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன், இல்லை நான் வந்து பிஸ்னஸ் மேன் பண்ணுறேன், நான் கடை வச்சுருக்கேன், நான் வந்து மைவித்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைட் டு த ஹிட் டு த பாயிண்ட்டாக பேசணும். ஆனால் இவன் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். நீங்கள் எதுவும் வேலை கொடுக்குறீங்களா அப்படி கேட்டிருக்கான். அடுத்து அவர் சொல்கிறாரு, ஐ எம் அ சேல்ஸ்மேன். நீட்டாக சொல்கிறாரு, நீ என்ன வேலை? நான் சேல்ஸ்மேனாக இருக்காங்க, நீங்கள் யுவர் ஜாப் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் போட்டிருக்க வார்த்தை பொலிட்டீஷியன், பிஸ்னஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், லாயர். இதை பற்றி பேசியே ஆகணும் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது ஜாப்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் ஒரு வேலை பார்க்குறோம், நம்ம பணம் கிடைக்கிது, இதுதான் ஜாப், ரைட்டா? இப்போ இதில் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சமூக ஆர்வலர். எனக்கு தெரியல மக்களே, ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சமூக ஆர்வலராக நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாதமாக துட்டு கொடுத்துருக்குதா? எங்கேயா காசு தராங்களா மக்களே? எனக்கு தெரில. சமூக ஆர்வலர்னால் என்ன அர்த்தம்? சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சின்ன விஷயங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல ரோடு உடஞ்சிது, மனு தூக்கி போடணும், மரம் நடணும், இந்த மாதிரி விஷயத்தை ஆர்வமாக சர்வீஸாக செய்கிறவங்க தான் சமூக ஆர்வலர்கள் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சமூக ஆர்வலரே ஜாபாக சொல்கிற ஒரே ஆள் உலகத்துலேயே வந்தான்னு நினைக்கிறேன். என்ன துட்டு வருது உனக்கு அதில்? அப்போ யாரை ஏமாற்றி காசு வாங்கிட்டு இருக்க? ஐயா நான் 100 மரம் நடுறாங்க ஐயா, காசு கொடுங்க ஏன் கேட்குறேன் அட்ரஸ் போயிட்டு 100 மரத்துக்கு காசை வாங்கிட்டு 10 கண் மட்டும் நட்டுட்டு 90 கண்ணுக்கு வந்து துட்டு பாக்கெட்டில் அமைக்கிறியா? ஏன்னா சந்தேகம் வருது இல்லை மக்களே. ஏன்னா சமூக ஆர்வலர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அவன் ஜாபுன்னு சொல்கிறான் ஒருத்தன் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறான்? எப்படி அதை ஜாபுன்னு சொல்ல முடியுது? என்ன பண்ணுவாங்க சமூக ஆர்வலர்கள்? சார் சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் சார், என்ன பண்ண போகிறீங்க சார்? கோகின் கொண்டு வர போகிறோம் சார், ஃபுல்லாக நாட்டையே பச்சை பசன்னு ஆக்க போகிறோம் சார், நல்ல விஷயம் தானேயா, உங்கள் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணுறீங்களா சார்? சார் நான் ஒரு 1000 கன்று வாங்க ஆசைப்பட்றோம் சார், ஒரு மாங்கன்று வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா, 1000 கன்று காசு தேவைப்படுது சார், கொடுங்க சார். சரி கொடுக்குறேயா, இங்கே நான் உங்களோட பேரே நான் வைக்கிறேன் சார் இந்த கண்ணுக்கு, சரி இருந்தாங்க 1000 கன்று காசு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டா, அந்த 1000 கன்று காசை வாங்கிட்டு ஒரு 20-30 கன்று மட்டும் நட்டுட்டு அதுக்கு ஃபோட்டோ எடுத்து பிடிச்சிக்கிட்டு அது பக்கத்தில் நின்று போஸ்லாம் கொடுத்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்து முடிச்சுன்னா கொண்டு வந்து வாருங்க சார் நட்டுருக்கோம் சார் காமிச்சிக்கிட்டு மீதி 70 கன்று காசுக்கு பாக்கெட்டில் அமைக்கிட்டியா? இதைத்தான் உன் ஜாப்னு மென்ஷன் பண்ணுறியா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புகிறோம் மக்களே. அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எப்படி ஒரு ஜாப் ஆக முடியும்? வேலை என்றால் அதற்கு வருமானம் என்று ஒன்று இருக்க வேண்டும், அதான் வேலைன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு என்ன வருமானம் உனக்கு வருது, அதை ஏன் அவன் மென்ஷன் பண்ணி அதை ஜாபுன்னு சொல்கிறான் அப்படிங்கிற சந்தேகத்தை முன்னெழுப்புகிறோம் மக்களே. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, அது சூப்பர் பாயிண்ட். இது பொலிட்டீஷியன் எப்படிங்க ஜாப் ஆக முடியும்? ஒரு எம்எல்ஏ அப்படின்னா அது வேலைன்னு சொல்லலாம், எம்பினா வேலைன்னு சொல்லலாம், இல்லை வார்டு மெம்பரு கவுன்சிலர்னால் வேலைன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களாம் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு மாதம் ஒரு சேல்ரி அரசாங்கத்துலேருந்து கொடுக்கப்படும். ஸோ அரசாங்கத்துலேருந்து சேல்ரி கொடுக்கறதுனால அவங்களுடைய மற்ற வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இல்லை மற்ற ஏதாவது அவங்க வந்து பிஸ்னஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் பிஸ்னஸை மற்றவங்க பார்த்துக்க ஆள் இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து வேறு ஏதாவது இடத்துல வேலை பார்க்குறான்னு வச்சுக்கணும் மக்களே, அது நடக்கிறது கிடையாது, பட் நான் லாஜிக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இந்த கேள்வியை கேட்ட இந்த நபரே சேல்ஸ்மேனாக இருக்காருன்னு போட்டிருக்காரு, இவரே நாளைக்கு எம்எல்ஏ ஆகிறான்னு வச்சுக்கோங்க அவங்க ஏரியாவில். அப்போது ஹி கேனாட் சி த சேல்ஸ்மேன் ஜாப். அப்போ இந்த சேல்ஸ்மேன் ஜாப்ன்றதை அவர் ரிசைன்மெண்ட்டு வந்து இந்த எம்எல்ஏ வேலையை பார்க்கணும். ஸோ மக்கள் கஷ்டங்களையும் மக்கள் பிரச்சனையும் எடுத்து அவர் பார்க்குறப்போ அதற்கு அரசு ஒரு சம்பளம் கொடுத்தா தான் இவர் குடும்பத்தில் பூவா பண்ண முடியும், நேர்மையான எம்எல்ஏவாக இருக்கும் பட்சத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அரசில் ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க எம்எல்ஏக்கு. இது ஒரு ஜாபாக இருக்க முடியும். ஏன்னா சம்பளம் தராங்க, நான் வேலை பார்க்குறோம், மக்கள் தேர்ந்துக்கிறாங்கன்ற வேலையாக இருக்க முடியும். பொலிட்டீஷியன் எப்படி வேலையாக இருக்க முடியும்? அப்போது இவன் மாடு செயலாளராக இருக்கிறதுக்கு யாராவது சம்பளம் கொடுத்துருக்குறாங்களா? அவங்களுடைய பிஎம்கேல எவ்வளோ சம்பளம் கொடுத்துட்ருக்குறாங்க மாடு செயலாளருக்கு? அதுக்கான இதை காட்டணும், அதுக்கான ரெசிப்டை காட்டணுமா இல்லையா? ஏன்னா எந்த ஒரு கட்சியிலையுமே ஒரு மாடு செயலாளருக்கு அந்த கட்சி சம்பளம் கொடுக்காது. நீ மாடு செயலாளராக இருக்கிற அப்படின்னா உன்னுடைய ஏரியாவில் வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுக்கோ இல்லை வந்து பொதுக்கூட்டம் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ நீ தான் வசூல் செய்து கட்சிக்கு பணம் தரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச உலக வழக்கமாக இருக்குது, இந்த நாட்டு வழக்கமாக இருக்குது.
அப்போ இவன் அதனை ஜாப் என்று சொல்கிறான்னா அப்போது மார்ச் பதவியை வச்சு அவன் என்னென்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது மக்களே. இது செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது லாயர்னு சொல்கிறான். லாயர்னா நீ எந்த கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற, உன்னுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன பார் கவுன்சிலில், என்ரோல்மெண்ட் நம்பர் சொன்னால் நாங்கள் பார் கவுன்சிலில் போய் தேடி பார்த்துட்டு எந்தெந்த கேஸில் அப்பியராக இருக்குன்னு நாங்கள் சொல்லிடுறோம். சப்போஸ் நீ கேஸில் அப்பியரே ஆகலப்பா, என்ரோல்மெண்ட்டே பண்ணலப்பா, ஆனால் வரவங்கிட்ட வந்து பேசி கீசிக்கு இது பண்ணிக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு கேஸ் கொண்டு வராங்கன்னா அந்த கேஸை உனக்கு தெரிஞ்ச என்ரோல்மெண்ட் பண்ண லாயர்கிட்ட நினைவு கொடுத்து நீ கட்டிங் கமிஷன் வாங்கிக்கிற அப்படின்னால் எந்த அடிப்படையில் நீ கட்டிங் கமிஷன் வாங்கிக்கிற, எவ்வளோ வாங்குற, என்ன வாங்குற அப்படிங்கிறத ஐடி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணுமா இல்லையா? அதே கேளுங்கள் மக்களே. லாயர்னா எப்படி நீ லாயர், ஏதாவது கேஸ்க்கு அப்பியர் ஆகிருக்கியா, இல்லை என்ரோல்மெண்ட் நம்பரை சொல்லு, நாங்கள் பார் கவுன்சிலை கேட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸை வாங்கிக்கிறோம். என்ரோல்மெண்ட் நம்பர் இல்லைன்னா எப்படி லாயர்னு சொல்கிற, உனக்கு எப்படி இதில் வருமானம் வருகிறது, லாயர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எப்படி நீ வருமானம் பார்க்குற? யூ சே இட்ஸ் யுவர் ஜாப், வாட்ஸ் யுவர் இன்கம், எப்படி வருமானம் வருகிறது அப்படிங்கிறத அவன் மென்ஷன் பண்ணி ஆகணும். நான்காவது ஒரு விஷயம் இருக்கிறது, பிஸ்னஸ்ன்னு போட்டிருக்கான். இப்போ எல்லாரும் கேட்குற விஷயம் என்னன்னா, நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற, என்ன பிஸ்னஸ் பண்ணுற, உன் பிஸ்னஸோடைய கம்பெனி நேம் என்ன, அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அது என்ன மேனுஃபேக்சர் பண்ணுது, இல்லை என்ன டீலர்ஷிப்பாக வச்சுருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ணுறியா, என்னத்தை பண்ணுற, வாட் இஸ் தட் பிஸ்னஸ்? அப்போது ஒருத்தன் இவன் பேசுகிறப்போ ஒரு விஷயம் கேட்ட மக்களே, ஒரு விஷயம் வந்து நண்பர்கள் அமைச்சப்போ பார்த்தேன். நான் வந்து பொலிட்டீஷியனு, நான் என்னுடைய வருமானத்தை எல்லாம் கம்பெனியெல்லாம் நான் வெளியே சொல்லணும் அவசியமே இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கேன். நம்ம தெளிவாக சொல்கிறோம், எந்த ஒரு பொலிட்டீஷியனாக ஒருத்தன் இருந்தாலுமோ அவனுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், இல்லை கவுன்சிலராக ஆகணுன்ற ஆசை இருக்கும். அதுதான் பொலிட்டிஷியனாக உள்ளே வரான். அப்போ நீ கவுன்சிலர் ஆகிறதுக்கு நீ போனால் கூட உன் அஃபிடவிட்டில் நீ என்ன கம்பெனி வச்சுருக்க, எவ்வளோ கம்பெனி வச்சுருக்க, என்ன மாதிரியான அசெட் வச்சுருக்க, உன்னுடைய அசெட்டுடைய டினாமினேஷன்ஸ் என்னென்ன, எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க, எவ்வளோ வண்டி வச்சுருக்க, வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு எல்லாத்தையுமே அஃபிடவிட்டில் மென்ஷன் பண்ணி ஆகணும். அப்போ அது கூட உனக்கு தெரியல அப்படின்னால் யூ ஆர் அன்ஃபிட் டு பி இன் த பாலிடிக்ஸ். இதை ஏன் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்கன்னால், மக்கள் பிரதிநிதியாக வர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய இல்லை ஆர்வம் காட்டக்கூடிய நீ மக்கள்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான அஃபிடவிட் இது. நீ இதை கூட மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு உனக்கு வந்து யோசிக்கிற அப்படின்னால் ஒன்று நீ செகண்ட் சேனல் பிஸ்னஸ் பண்ணணும், தப்பான ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா உனக்கு காட்டுறதுக்கு யோசிக்கிறப்போ நீ அதனை மறைக்க வேண்டும். ஏன் மறைக்கிற, எதுக்கு மறைக்கிற? நீ இதை கூட மறைக்கிறனால் நீ மக்கள் பிரதிநிதியாக வந்தால் நீ எதெல்லாம் மறைப்ப மக்கள்கிட்ட அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம். ஒரு அஃபிடவிட்டு பற்றி கூட தெரில இந்த பயலுக்கு அப்படின்னால் என்ன மாடு சொல்ல எனக்கு தெரில மக்களே, என்ன கட்சிக்காரன்ற எனக்கு தெரியல. இவன் சொல்லக்கூடிய சௌமியா அன்புமணி ராமதாஸோடைய அஃபிடவிட் நம்ம எடுத்து போட்டு காட்டுறோம், அடுத்த போட்டு காட்டுறோம் மக்களே. அந்த சௌமியா அன்புமணி ராமதாஸ் அஃபிடவிட்டில் என்ன மென்ஷன் பண்ணுறதுக்கான்றதை நீங்களே பாருங்கள். அப்படி அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் அஃபிடவிட் ரிஜெக்ட் ஆகிடும். இது உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ். இப்படி இருக்கும் பட்சத்தில் இவன் இதை கூட அவன் மென்ஷன் பண்ண விரும்பலைனால் தென் வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறத கேளுங்க. இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்கள். ஏதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவன் பிஸ்னஸ்னு போட்டிருக்கான், பொலிட்டிஷியன்னு போட்டிருக்கான், லாயர்னு போட்டிருக்கான், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு போட்டிருக்கான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு இவன் எப்படி சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு ஆதாரமாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக தொடர்ந்து அவன் போடக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைவி3 ஆட்ஸ் ஃபேக்கு ஸ்கேம்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா. இதனை இவன் போட்ட ஒரு பதிவுக்கு ஒரு நபர், இட் ஹேப்பன்ட் ஆன் May 4, 2024, ஒரு பதிவுக்கு ஒரு நபர் வந்து ரிப்ளை போடுறார், கமெண்ட் போடுறார் இவன் பதிவுக்கு ஃபேஸ்புக்கில். என்ன போடுறாருன்னா, பல லட்சம் மக்கள் பொழப்ப கெடுக்கிறை, நீ உன் ஃபேமிலி நல்லாவே இருக்க மாட்டீங்க, மக்கள் சாபம் சும்மா விடாது ஸ்ரீநிதி, மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, மாதம் கரெக்டாக வருது, அப்புறம் ஏன் உனக்கு வலிக்குது, நீ நல்லது செய்ய நினைத்தால் கம்பெனி ஆரம்பித்து நல்லது செய், நீ ஆண்மகனாக இருந்தால் உன் திட்டங்களை மக்களுக்கு கொடு, அதை விட்டுட்டு நல்லா போகிற கம்பெனியை இப்படி பண்ணுற உனக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க, ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க மக்களே.
உண்மையாலுமே நான் இதுவரையில் இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்ததே இல்லை மக்களே. அசோக் ஸ்ரீநிதி மாதிரி ஒரு ஃப்ராட் இதுக்கு நான் லைஃப்பில் கிராஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா இதில் ஃப்ராடுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு படத்தை வடிவேல் சொல்வார், எப்பா சும்மாவே இருக்கிறது சும்மா இல்லைப்பான்னு சொல்வார். உண்மையாக நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்தை. இவ்வளவு வேலை வெட்டி இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதே நான் நிஜமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க போடுற கமெண்ட்டை பார்த்து அவங்களுடைய ப்ரொஃபைல்குள்ளே போய் அந்த ப்ரொஃபைல் என்னன்றதை செக் பண்ணி அவங்க ப்ரொஃபைலில் ஃபுல்லாக நோண்டி அதிலிருந்து ஒருத்தவங்களுடைய ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸஸ்லாம் பார்த்து அதில் ஒருத்தவர் ஒரு நம்பர் போட்டிருக்காரு. அவர் நம்பரை அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு இந்த நம்பருடைய பேரை கேட்டு அந்த நம்பரை வாங்கி அவருக்கு ஃபோன் போட்டு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க மிரட்டுறான் அப்படிங்கிற ஆடியோவை நீங்களே பாருங்கள் மக்களே. நான் வழக்கு பதிவு செய்யலைங்களே, நான் புகார் கொடுத்ததுக்கு எனக்கு வழக்கு பதிவு செய்யலைங்களே. சரிங்க. இல்லை இப்போ எல்லாமே அசோக் ஸ்ரீநிதினால தான் புகார் கொடுத்துருக்காரு, அவர் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே போயிட்டு இருக்குதுங்க. இல்லைங்க, நான் புகார் கொடுத்துருக்குறேங்க. ஆனா என் புகாருக்கு எஃப்ஐஆர் போடலைங்களே. ஏன்னா இப்போ இது இன்னும் சொல்ல போனா உங்க மூலமா தானே இது ஆரம்பிச்சது இல்லைங்களா? இல்லைங்க, நாங்க மோசடின்னு சொல்லி நாங்க சொல்றோம். உறுதியா இது மோசடி அப்படின்னு சொல்றோம். என்ன தொழில் பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ தமிழுங்க. எதுங்க? பிஏ தமிழுங்க. பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்க. என்ன வேலை செய்யறீங்க? நான் இப்போ ஃபுல் டைம் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4-5 மாசமா ஃபுல் டைம். அதான் இதுல நீங்க 1 லட்சம் ரூபா கட்டி நீங்க எவ்வளவு எடுத்திருக்கிறீங்க? ஒரு 280 கிட்ட எடுத்துருக்கேன். இந்த 180 எடுத்தனால இந்த கம்பெனி உங்களுக்கு நல்ல கம்பெனி ஆயிடுது. எப்படி இந்த பணம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா நீங்க கட்டுறீங்க, எப்படி உங்களுக்கு காசு திருப்பி கொடுக்குறாங்க? அது நம்மளுக்கு ஃபுல் விளக்கம் தெரியலைங்க. எதுங்க? அது நம்மளுக்கு எப்படின்னு தெரியலீங்களே. நாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க பேசுறோம். சரி, உங்களுக்கு சரி ஒரு நிமிஷம், உங்களுக்கு உங்க நிறுவனம் என்ன சொல்றாங்க? சரி, ஓகே. இப்போ மோசடி உங்களோட கேள்விங்க. இல்லைங்க, ஒரே நிமிஷம் நீங்க மோசடின்னு சொல்றீங்க, மக்கள் நல்லா செய்ய நினைக்கிறீங்க. மோசடின்னு சொன்னா இங்க பாருங்க, அந்த கம்பெனி மோசடி, ஆனா நான் நல்ல கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன், மக்களை நீங்க இதுக்கு வாங்க. என்னோட வேலை அது கிடையாதுங்க. என்னோட வேலை இல்ல, ஒரு நிமிஷம். இப்போ இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு அப்படின்னா அவரு அது மோசடின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அவரு இன்னொரு கம்பெனி சரிங்க. அப்ப இந்த இழுத்து மூடிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்துற என்ன வாய்ப்பு இல்லை? ஏன் வாய்ப்பு இல்லைங்க? அது சரி, நீங்க எப்படி சொல்லுங்க, எப்படி இழுத்து மட்டும் போயிடுன்னு சொல்றீங்க? இல்லைங்க, இப்ப நாங்க கேட்கறது இந்த கம்பெனி உங்களுக்கு 1,21,000 ரூபாய் நீங்க கட்டினதுக்கு 2,80,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? பர்ச்சேஸ் பண்ணதுக்கு, அதாவது ஆக்சுவலா நாங்க கட்டுறது இல்லைங்க. நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுன்னு சொன்னா இது முதலீடு இல்லன்ட்டு ஆயிரும் உங்களுக்குங்களா? கோர்ட்டுக்கு போனோம்னா ஐயோ இது முதலீடு இல்ல இவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க நினைக்கிறீங்களா? ஆமா, இப்போ நாங்க கேப்சூல் வேணும், ஹெல்த் இதுக்கு வேணும் அப்படின்னு வாங்குறோம். அதுக்கு கம்பெனி ஒரு நிமிஷம், நீங்க இதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நிதர்சனம் உண்மைன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்க. சரி, எப்படி தப்பு? ஒரு நிமிஷம் ஒரு டேப்லெட் நீங்க இப்போ உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்க அப்பாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, இல்ல உங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க போய் 4000 டேப்லெட் வாங்குவீங்களா? வாழ்க்கையில இல்ல, ஒரு நிமிஷம், வாழ்க்கையில இல்லைங்க. அதுக்கப்புறம் அத லங்ஸ் கேர், மத்த கேப்சூல், சிறப்பு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாமே பியூர் ஆயிருக்கு, நல்லா இருக்காங்க. ஒரு நிமிஷம், நான் அதை பத்தியே பேசலைங்க. உங்க வீட்டுல ஒரு உடம்பு சரியில்லாம போகுது, இல்ல சத்து மாத்திரை நீங்க வாங்குறீங்க. என்னைக்கு நீங்க சத்து மாத்திரை போய் 4000 சத்து மாத்திரை வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில? 4000 சத்து மாத்திரை வாங்கலைங்கன்றது ஒண்ணு. நமக்கு ஒரு இப்போ அப்படி பாக்குறேன்னு வச்சுங்க. இப்போ உங்களதான் எடுத்துங்க, நீங்க ஏன் இந்த இதுக்கு வந்தீங்க? ஏன்னா நான் பாலிடிக்ஸ் அரசியல்ல இருக்கிறேங்க. என்னோட முகத்தை வெளிக்காட்டிக்கணும், நீங்க ஃபேமஸ் ஆகணும், நீங்க இது பண்ணணுன்றதுக்காக தானே வந்திருக்கீங்க. பாருங்க, இதான் பைத்தியக்காரத்தனம்ங்கிறதுங்க. இதான் ஒரு படிக்காத ஒரு முட்டாள் பேசினா பரவாயில்ல. பிஏ தமிழ் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாங்க, அது உங்களுக்கு தெரியலீங்களா? ஏங்க எங்களுக்கு நாங்க எங்க கட்சி போராடலைங்களா? எப்ப போராடினீங்க? நீங்க இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்களா? இங்க நீங்க ஒரு வீடியோ போடுங்க, நாளைக்கு நான் உங்க கூட வரேன். ஓகேங்க, நான் என்ன செஞ்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி? என்ன செஞ்சிருக்கேன்? நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடக்கிற டாஸ்மார்க் தப்பு,
இது வந்து மூடணும் அப்படி நீங்க ஒரு வீடியோ போடுங்க. உங்க பின்னாடி நான் வரேன். உங்க பின்னாடி நான் வரேன் இல்லைங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு போடணும். நீங்க பழசால விட்டுருங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கல்ல, விதண்டாவாதம் பேசணும்னா உங்களோட எங்களுக்கு விதண்டாவாதம் பேச தெரியுங்க. நான் விதண்டாவதுக்கு வரலைங்க. நீங்க என்ன சரி, ஒரு கொலை நடக்குது. ஒருத்தர் வந்து அதை விசாரிக்கிறதுக்கு வரான். உடனே அங்க ஒரு கொலை நடக்குது, அதை விசாரிக்கிறாம இதுக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னோம்னா அப்ப நம்ம இதை விட்டுட்டு அந்த கொலைக்கு போயிடணுங்களா? அப்புறம் அவன் சொல்லுவான் ஒருத்தர் மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி நம்ம இது பிரதர், உங்களுக்கு பேசிக்ஸ் புரியுதா இல்லீங்களா? இந்த மாதிரி அப்படி மக்களுக்கு நல்லது நினைக்கிறது எல்லா விஷயத்தையும் நல்லது நினைக்கணும்ல. அதுதான் பிரதர், ஒரு மோசடி நடக்குது. ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க மைவித்ரியாஜ் வந்து சொல்றீங்க அங்க வந்து இன்னொரு கம்பெனி மோசடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனிக்கு கியூநெட்னு எடுத்துக்கலாம். அந்த கியூநெட்டுக்கு நான் போறேன். அந்த கியூநெட் என்ன சொல்றேன், அங்க ஹெச்பி நடந்துட்டு இருக்குது, அவனை போய் பாரு. அப்ப நான் அந்த கியூநெட்டை விட்டு ஹெச்பிக்கு போயிடணும். ஹெச்பி சொல்லுவான் அந்த பண்ண முடியாதுங்க பிரதர். அப்ப நீங்க ஏன் பிரதர் ஒரு நிமிஷம், நீங்க இந்த மைவித்ரியாஜ், நான் அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன், ஏன் மைவித்ரியாஜ் மட்டும் பண்றீங்க? நீங்க எஸ்பிஓவும் பண்ண வேண்டியதானுங்க. ஏன் நீங்க வந்து ஏன் இது ராயல பண்ணல? ஏன் இது எல்லாமே தெரியல, நீங்க அதெல்லாம் எடுத்து ஏன் ஆப்போசிட்ல இருக்கல? அதுதான். அப்போ ஒரு மோசடி எடுத்தோம்னா அது செய்யறதுக்கே ஒரு வருஷம் ஆயிரும். இது முடிச்சதுக்கு ஆமாங்க, இதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் மூடிட்டே போயிட்டான். நீங்க நல்லா கொடுத்துட்டு இருக்கிறதுல மட்டும் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. மூடிட்டு போயிட்டாங்க, அது போய் தரங்க பாக்கலாம். முடிச்சீங்களா? கேள்வி முடிச்சீங்களா? இன்னும் இருக்குதுங்க. மண்டை உடைக்கிற மாதிரி இல்ல, ஒரு நிமிஷம். மண்டை உடைக்கிற மாதிரி சொல்றாங்க. பிஎஸ்சில இருந்துச்சு இல்ல? எதுங்க? ஐஎஃப்எஸ் இருந்துச்சு, ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. ஏன் நீங்க அதெல்லாம் தேர்ந்தெடுக்காம இதுக்கு மட்டும் வர்றீங்க? அதுதான் பிரதர், என்னைக்காச்சும் ஒண்ணுக்கு முற்றுகை பண்ணணும் இல்லைங்க, ஒண்ணு தடுக்கணும் இல்லைங்க. 25 வருஷமாச்சுங்க இந்த சட்டம் வந்து. 25 வருஷத்துல லட்ச கம்பெனி வந்து லட்சம் பேர்த்த ஏமாத்திட்டு, கோடி பேர்த்த ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அப்ப இது நடந்துட்டே இருக்கட்டும். நான் ஒரு ஆதார் கொடுக்குறேன், நீங்க செய்றீங்களா? நான் ஒரு ஆதார் கொடுக்குறேங்க. எங்க அண்ணன் வீட்டுல, எங்க அண்ணன் ஒரு நிமிஷம், கியூநெட் இல்ல, ஹெச்பி இல்ல, இந்த மாதிரி எங்கிட்ட வந்து கொத்திட்டு இருக்கிற அத்தனை கேசஸ் எங்க இருக்குதுங்க. எல்லாம் எடுத்து நடத்த முடியாதுங்க. நீங்க இப்ப மைவித்ரியாஜ் நாங்க மோசடின்னு சொல்றோம், ஓகேங்களாங்க? அந்த ஒரு மோசடி கம்பெனிக்கே நாங்க இவ்வளவு போராட வேண்டி இருக்குதுன்னா அப்ப இத்தனை கம்பெனிக்கு நாங்க எவ்வளவு போராடுறோம்? உங்களுக்கு வந்து இப்ப நான் வாங்கிட்டு இருக்கிற நான் சொல்றேன். ஆனா நீங்க வந்து உள்ள நீங்க ஐடி போட்டிருக்கீங்களா ப்ரோ? பிரதர், ஐடி போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது எங்க ஐடி போட்டு பணம் வரலன்னு சொன்னீங்கன்னா நீங்க சட்டம் தெரியுமா? நான் சட்டம் படிச்சிருக்கேன். நான் எல்எல்பி படிச்சிருக்கேன், எல்எல்எம் படிச்சிருக்கேங்க. அப்போ நீங்க படிச்ச சட்டத்துல வந்து டாஸ்மார்க்ல அழியது பத்தி கவலை இல்ல, எஸ்பி இது பண்ற பத்தி கவலை இல்ல, வளர வேண்டியது இதோ வளர வேண்டியதுங்க. அப்ப இந்த சட்டத்துல வந்து என்ன சொல்லியிருக்கான், நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா உடனடியா எல்லா கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்தையும் மூட போராடணும்னு சட்டம் சொல்லி இருக்குதுங்களா? எங்க இப்ப கோர்ட் தீர்ப்பாயிருக்கு, சாத்தியம் இருக்குங்களா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். கோர்ட் வந்து தீர்ப்பாயிருக்குது பிஎஸ்சிஎல் பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல? இல்ல, ஒரு நிமிஷம். போன வருஷம் நாங்க 6 மோசடி வெளிக்கொண்டு வந்து 6 கம்பெனிகள்ல நாங்க வந்து காசு லீகலா வந்து சட்ட ரீதியா மக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இப்ப இந்த நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஒரே நிமிஷம் இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க சொன்னீங்களே ஏதோ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு எதிராக போராட போறேன். உடனே அவன் என்ன சொல்றான், ஏன் என் கம்பெனிக்கு வரேன், நீ வேற ஏதாச்சும் கம்பெனி போறா அதை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடணுங்களா? இல்ல, படிச்ச ஆள் தானே நீங்க. சரி, ஓகே, நீங்க சொல்றீங்க ஓகேங்க ப்ரோ. இப்போ கம்பெனியே விட்டுருங்க, கவர்மெண்ட் தானே டாஸ்மார்க் நடத்துது. ஆமாங்க. உங்க கட்சி வந்து அதுக்குண்டான கொள்கைக்கு உண்டானது தானே? ஆமாங்க. நீங்க அத பத்தி ஒரு வீடியோ போறதுல டெய்லி ஒரு அப்டேட் பண்றீங்க. வீடியோ போட்டுருக்கீங்க. எத்தனை நீங்க இன்னைக்கு போடுங்க. இந்த மதுவிலக்கு பத்தி ஏங்க எத்தனை டைம் நாங்க வீடியோ போட்டாச்சு, எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. நீங்க சொல்றீங்க இல்லைங்க ரம்மிக்கு. நாளைக்கு நான் உங்க கூட வரேன். நாளைக்கு நான் உங்க கூட வரேன். இன்னைக்கு நீங்க போடுங்க, அந்த வீடியோ போடுங்க. நாளைக்கு நான் உங்க கூட வரேன். அறிவு இருக்கா, அறிவு இல்லாம முட்டாள் மாதிரி பேச போறீங்களா? நாங்க சொல்றோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரம்மிக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு, மிகப்பெரிய போராட்டம் பண்ணியாச்சு, நாங்க கேஸ் போட்டிருக்கோம், கேஸ் நடத்திட்டு இருக்கிறோம் சொல்றோம். அப்புறம் திருப்பி போய் இன்னைக்கு வீடியோ போடுனா என்ன? உங்களுக்கு என்ன அறிவு? நீங்க போட்டது எனக்கு வரலையே. சாமிக்கு அனுப்பிச்சு விட்டாதான் வந்து நாங்க பண்ணிட்டு கொண்டு இருக்கோங்களா? என்ன பைத்தியகாரத்தனம் இதுங்க? நாங்க நல்லா தான் தெளிவா இருக்கீங்க. ஆமா, நாங்க தெளிவா இருக்கிறோங்க. அப்ப டாஸ்மார்க் போராடுங்க, இதை விட்டுருங்க அப்படின்னா நீங்க ஓகே. பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க. டாஸ்மார்க்ங்கிறது ஆல்கஹாலுங்க. ஆல்கஹால் ட்ரக்ஸுக்கு எதிராக தொடர்ந்து நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்க கட்சி 40 வருஷமா போராடிட்டு இருக்கிறோங்க. அப்ப 40 வருஷமா ஒண்ணும் பண்ணல, இப்படி ஏதாவது பேசிட்டே தான் இருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான 3000 ஹைவேஸ்ல இருக்கிற டாஸ்மார்க் மூட்டது நாங்க தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்குதா ப்ரோ?
சும்மா பைத்தியகாரத்தனமா இல்ல. ஒரு நிமிஷம், என்ன படிச்சு உங்களுக்கு என்ன நாலேஜ் வந்து இருக்குது? படிப்புனால நீங்க மூடிட்டு போறேன்னு சொல்றீங்க இல்ல, எனக்கு வந்து மாசமான 50,000 வந்துட்டு இருந்துச்சு, நீங்க கொடுங்க நான் உங்க கூட வரேன். எதுக்காக உங்களுக்கு நான் கொடுக்கணுங்க? தகுதியே இல்லாத உங்ககிட்ட கீழே தேர்ற ஆளு காசு புடிங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க, எதுக்கு நான் வந்து உங்களுக்கு அதை பண்ண கொடுக்கணுங்க? நீங்க நல்ல கம்பெனி ஆரம்பிங்க, நான் உங்க பின்னாடி வரேன். நான் எதுக்கு நான் கம்பெனி ஆரம்பிக்கணும்? இன்ஸ்பெக்டர் போய் கேளுங்க, இன்ஸ்பெக்டர் நீங்க வந்து எனக்கு இந்த கம்பெனி மூடிட்டீங்க, நீங்க ஒரு கம்பெனி தொடங்க, நான் உங்களோட பின்னாடி வந்துக்கிறேன். பைத்தியாரம் தான் இதெல்லாம் பேசுவான். சரி, நீங்க நல்லவனா இருந்தா பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த பைத்தியாரத்தனமா போட்டீங்கன்னா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இப்பதான் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம், இன்னொரு எஃப்ஐஆர் உங்க மாதிரி போட வைக்கணும்னா நாங்க அதையும் பண்றதுக்கு தயார். சரி சரிங்க. இல்ல நீங்க தான் பேசுறீங்க, நீங்க தான் என்னை வந்து பைத்தியக்காரன் பேசிருக்கீங்க. ஆமா, பைத்தியக்காரன் பேசிருக்கோங்க. நீங்க வந்து நாங்க வந்து அதை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுங்களா? ப்ரோ, எனக்கு கம்பெனி பணம் கொடுத்துட்டு இருக்குதுங்க, பிரச்சனை இல்லாம இருக்குது. நீங்க அதை எடுத்ததுனால நான் உங்களுக்கு போட்டுருக்கேங்க. என்ன நாங்க சட்ட ரீதியா தான் இருக்கிறோம், உங்களை சட்ட ரீதியா தான் நாங்க இருக்கிறோம். சரிங்க. உங்களை மாதிரி வந்து இந்த மாதிரி கீழ்த்தனமா வந்து பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறோங்களா? இப்போ நான் என்ன செய்யணுங்கிறீங்க? அந்த கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணுங்கிறீங்க? நீங்க கமெண்ட் இல்ல, நாங்க சட்ட ரீதியா எடுக்கட்டுங்களா, நடவடிக்கை எடுக்கட்டுங்களா? உங்க ஐடி எங்க கிட்ட இருக்குது. இந்த பட் சட்டத்துப்படி நீங்க சொல்றீங்க கம்பெனி நல்ல கம்பெனி, இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, அது நான் ஒத்துக்கிறேன். ஒரு கம்பெனில ஐடி வந்து எடுக்கறாங்கன்னா அது தப்பு தானுங்க ப்ரோ. பிரதர், நீங்க தான் Facebookல போட்டிருக்கீங்க, நான் போட கிடையாது. Facebookல நீங்க தான் போட்டிருக்கீங்க, ஓகேங்களா? உங்க ஐடி உங்க இதெல்லாம் இவ்வளவு நான் தினம் சம்பாதிச்சுக்க நீங்க தான் போட்டிருக்கீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், உங்க நிறுவனம் நல்ல நிறுவனம் நீங்க சொல்றீங்க, ஓகே ரைட். நான் சொல்றேன் மோசடின்னு சொல்லிட்டு, இது இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ்ல வந்து பட்ஸ் ஆக்ட், பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்துல உங்களுக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல செக்ஷன் 18F என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பொருள் வாங்கிருக்கீங்க, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த 1,21,000 ரூபாய் போக மீதி நீங்க என்ன சம்பாதிச்சிருக்கீங்களோ அதை வந்து கோர்ட்ல கட்ட வைக்க முடியும். நான் இது நடவடிக்கை எடுக்கட்டுங்களா? உறுதியா நீங்க ஓகே அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இது மோசடியா நிறுவனம் இருந்துச்சுன்னா நீங்க கட்டினது எல்லாத்தையும் நீங்க வாங்கின எல்லாத்தையுமே நான் கோர்ட்ல கட்ட வைப்பேன், ஓகேங்களா? இல்ல, இது கட்ட வைக்கணும்னு ஏன் நான் கட்டணும்? எனக்கு வந்து கம்பெனி கிஃப்ட் கொடுத்ததுக்கு நான் வாங்கியிருக்கேன், அது ஏன் நீங்க கட்ட வைக்கிறீங்க? இது நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா கோர்ட்ல ஜட்ஜுன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. ஜட்ஜு வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க, பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, இந்த சட்டத்துல உறுதியா ஏத்துக்க மாட்டாங்க, ஓகேங்களா? இடி இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல தெல்ல தெளிவா சொல்லி இருக்குது, 300 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து 10% வாங்கி அதை 100% விற்க முடியாது. உங்க கம்பெனி 3% ஒரு பொருளை 300 ரூபாய்க்கு வாங்கி 30,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களாங்க? அது சாத்தியம் கிடையாது. உங்ககிட்ட உங்களை மாதிரி உங்களுக்கு புரியாத ஆட்கள் கிட்ட வேணா அவங்க வித்துட்டு அவங்க வந்து என்ன வேணா கதை கட்டிக்கலாம், ஆனா கோர்ட்ல ஜட்ஜ் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு, புரியுதுங்களா? நான் கேட்கறேன், நீங்க ஆதங்கத்துல பேசுறீங்க, உங்களுக்கு நான் முழுக்க புரிஞ்சுக்கிறேன் உங்களோட ஆதங்கத்தை. ஆனா நீங்க எங்க மேல வேணுன்ட்டே வம்பு பேசுனீங்கன்னா நாங்க கோர்ட்ல உங்களுக்கும் பேர் இது பண்ணுவோம். செக்ஷன் 18F படி உங்களுக்கு யாராவது சர்டிபிகேட் இருக்காருன்னா இது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி காமிங்க, அவர் சொல்றாரு இப்படி சொல்றாரு சொல்லுங்க. ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு போலீங்க பிரதர். நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இது வரைக்கும் அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. திருப்பியும் அமௌண்ட் வந்துட்டு இருக்குது. நான் தான் சொல்றேன், நீங்க கீழே ஆள் சேர்த்து விடுறீங்களா, அந்த காசை தான் புடிங்கி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது எவ்வளவு நாளைக்கு அப்படியே கொடுக்க முடியுங்க? அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப நீங்க ஜூன் 4 உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது இல்லைங்க? ஜூன் 4 இப்ப உங்க கணக்குக்கு மாசம் 50,000னா இப்ப 4 மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டணும் இல்லைங்க? கொடுக்கணும் இல்லைங்க? 2 லட்சத்துல உங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லைங்க. இவங்க வேணா என்ன ஹப்பு போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, எங்களுக்கு எல்லா டேட்டாவும் தெரியும். உங்க கம்பெனி கிட்ட உங்களை மாதிரி ஆட்களுக்கு இப்படி கொடுக்கணும். நாங்க வந்து சிஎம் பிளான்ல இருக்கிறவங்களுக்கு வெறும் 10,000 ரூபான்னு கணக்கு போட்டா கூட மாசத்துக்கு 200 கோடிங்க. அப்ப 4 மாசத்துக்கு 800 கோடி வேணும். நான் வெறும் 10,000 ரூபாய்க்கு சொல்றேன். உங்களை மாதிரி 50,000 உள்ள கொடுக்கணும்னா 1000 கோடி தேவை. உங்க நிறுவனத்துக்கிட்ட 1000 கோடி இல்லைங்க இப்போ இல்ல. உங்க கம்பெனி நீங்க நினைக்கிற மாதிரி தொழில் பண்ணி அந்த தொழில லாபத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்ல. போய் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி கட்டி இருக்கணும். ஜிஎஸ்டி கட்ட கிடையாது. உங்களுக்கு ஆளு கீழே சேர்த்துறாங்க பாத்தீங்களா, அந்த காசை எடுத்து தான் திருப்பி கொடுக்குறாங்க. நான் புகார் மட்டும்தான் கொடுத்தேன். வழக்கு போட்டிருக்கிறது வந்து காவல்துறையே சுவமோட்டோவா தன்னிச்சையா வந்து வழக்கு போட்டிருக்காங்க. காவல்துறை அந்த கேஸ் அப்படியே இருக்கு. காவல்துறை அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரியுது மோசடின்ட்டு. ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியுது மோசடின்னு. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஜூன் 4 வரைக்கும் நம்ம பார்ப்போம். பணம் வந்துருச்சுன்னா மறுபடியும் நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன், ஓகேங்களா?
2 லட்சம் வந்துருச்சுன்னு ஜூன் 10 உங்களுக்கு பேமெண்ட் போடுறேன்னு இருக்காங்க. 2 லட்சம் வரலைன்னா என்ன பண்றீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதை அப்செட் பண்ணிக்கிறேன். இது இப்போ இது நான் நீங்களும் வச்சுக்கலாங்களா? ஜூன் 10ஆம் தேதி உங்களுக்கு 2 லட்சம் ரூபா வரணும், கரெக்டுங்களா கணக்கு? கண்டிப்பா. 2 லட்சமா எவ்வளவு வரணுங்க? 50,000 எவ்வளவு எடுத்துருக்கீங்க மாசம்? எனக்கு 39,000 ரூபா வருங்க மாசம். எவ்வளோங்க? 39ங்க. 39,000ன்னா அப்ப வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1,56 வரணும், கரெக்டுங்களா? ஓகேங்க ப்ரோ. நான் சொல்றது கரெக்டுங்களா? ஜூன் 10ஆம் தேதி உங்களுக்கு 1,56 கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமம் 10,000 15,000 இல்ல 20,000 போட போறாங்க. அதை தவிர்த்து உங்க கம்பெனி கிட்ட காசு இல்லைங்கிறேன் நானு. நீங்க என்ன சொல்றீங்க? போட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க. பிரதர், உங்க ஹிஸ்டரியே எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க சொல்றோம் அப்படி ஜூன் 10 உங்களுக்கு ஜூன் 4 உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. நான் சொல்ல ஜூன் 10 மட்டும் நம்ம வச்சுக்குவோம். 1,56 உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? நான் உங்ககிட்ட வரேங்க, நான் உங்களுக்கே கால் பண்றேன். கால் பண்ணி என்ன பிரயோஜனங்க? அடுத்து நீங்க சொல்றது வந்து உண்மை நான் நினைக்கிறேங்க. நீங்க சொல்றது ஓகே. ஓ, அப்ப நீங்க சாமிக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க ப்ரோ, நம்மளும் ஒரு எதோ எடுத்தவன் கவுத்தவன் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நாங்க இத்தனை நாளா அனுபவிச்சிட்டோம். கரெக்டா வந்துட்டு இருந்துச்சு மாசம். ஒரு மோசடி, எந்த மோசடி வேணாலும் எடுத்துக்கோங்க, 3 வருஷம் 4 வருஷத்துக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கூட வராது. அதுக்கப்புறம் அவன் மூடிட்டு போகும்போது தான் கம்ப்ளைண்ட் கொட்டுன்னு கொட்டும். இதுதான் 25 வருஷம் நடந்துட்டு இருக்கு. 25 வருஷம். நான் ஜூன் 10 உங்களுக்கு நான் கூப்பிடுறேன். இல்ல அது என்ன நீங்க சொல்லிருங்க. அப்படி கொடுக்கலன்னா என்ன சொல்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க தயாருங்களா? இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க பாருங்க. என்னதுங்க? நான் உங்களுக்கு வரேங்க கண்டிப்பா. நீங்க அந்த டைம் முடிவு எடுங்க. அந்த டைம் நம்ம 2 பேரும் பேசுவோம். அந்த டைம் என்ன சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கலாம். தப்பு கிடையாது. பாருங்க சுச்சுவேஷன், இப்ப அதுக்குள்ள சுச்சுவேஷனு அது எதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட்ல உங்க கம்பெனி மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்கிறது நம்பிக்கை இருந்ததுனாலதான் எனக்கு ஆதங்கலாம் இல்லைங்க. எனக்கு 100% நம்பிக்கையோட நான் பேசுறேன். உங்களுக்கு 100% நம்பிக்கையோட இருந்துச்சுன்னா எனக்கு இருந்தாலும் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா வராதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நம்ம ஜூன் 10 நம்ம டீல் பண்ணிருக்கோம். நானே உங்களுக்கு கால் பண்றேன். என்னோட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நான் 100% நம்பிக்கையோட ஜூன் 4 உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நான் தள்ளி வச்சு ஜூன் 10க்கே சொல்றேன் உங்களுக்கு வர வேண்டிய 1,39,000 வராது அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன். 1,56,000 வந்துரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. 100% நம்பிக்கை இருக்குதுங்களா? நம்பிக்கை. அதுக்கு நம்பிக்கை. அப்ப நீங்க வந்து சொல்லுங்களேன். அப்படி இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தயார். நீங்க என்ன சொன்னாலும் தயார்னு சொல்லுங்களேன். ஜூன் 10 1,56,000 எனக்கு வரலன்னா நீங்க என்ன சொன்னாலும் தயார். கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தயார்னு சொல்லுங்க. சரிங்க, கண்டிப்பா வந்துருங்க. நினைக்கிறேன் சார். கண்டிப்பா வரும்னு சொல்றீங்க இல்லைங்க? அது சொல்றதுக்கு உங்களுக்கு பயம் இருக்குது. அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு வரணும் சொல்றேங்க. வரேன்னு சொல்றது இல்ல, நான் கொடுக்கறது தயாரு. சரி, நீங்க எனக்கு அந்த டைம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் சப்போர்ட் பண்றது செகண்டரி, தூக்கி வைங்க. நீங்க வந்து சொல்லுங்க இது நான் வந்து தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ப்ரோ வராம இருந்தா தானே இப்ப எப்படி பிரதிநிதி எப்படி கன்ஃபார்ம் இது மோசடி சொல்றாரு. ஒரு நிமிஷம், உறுதியா நீங்க வரும் நம்புறீங்கல்ல? ஆமா. அப்புறம் ஏன் இதை சொல்றதுக்கு பயப்படுறீங்க? அதுதான் நான் போவே தேவையில்லைங்கிற வருன்னு தான் சொல்றேங்க. கம்ப்ளைண்ட்டுக்கே போக தேவையில்லை வருங்கிறேன். பிரதர், நான் எவ்வளவு உறுதியா சொல்றேன். நான் உறுதியா சொல்லிட்டு அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க வாங்கன்னு கேட்கறேன். உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கறதுக்கே உங்களுக்கு தோண மாட்டேங்குங்க. ஏன்னா உங்களுக்கே வந்து நம்பிக்கை இல்லை. சரி, ஓகே, ரைட்டு. உங்களுக்கு 1,15,000 வந்திருக்குது. அதுல இருந்து 2,80,000 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 லட்சத்தை உங்களுக்கு அதிகமா கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க சொல்லுங்க? அது ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய பிசினஸ் செக்டருக்கு வந்து வெளில சொல்ல மாட்டாங்கல்ல ப்ரோ. அப்படி எல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. எந்த நிறுவனமா இருந்தாலும் நாங்க இந்த சீக்ரெட்டுங்கன்னா எதுல சீக்ரெட் வைக்க முடியும்னா, இப்போ எப்படி இங்க KFCன்னு வச்சிருக்கான், அவன் எப்படி உற்பத்தி செய்யறாங்கிறதுல சீக்ரெட் வைக்கலாம். நான் எப்படி தொழில் செய்யறாங்கிறதுல சீக்ரெட் வைக்க முடியாது. எல்லாம் பைத்தியக்காரங்க தான் இப்படி வந்து உங்களை மாதிரி தொழில் என்னன்னே தெரியாதவங்க தான் அவங்க கிட்ட தான் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கேனத்தனமான இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க ரெக்கார்டிக்கலா கவர்மெண்ட் காமிக்கணும், இந்த பொருள் தான் உள்ள வருது, இவ்வளோக்கு நான் வந்து வாங்குறேன், இவ்வளோ நான் வந்து இதுல மாத்தி செய்யறேன், இப்படி நான் விற்கிறேன், இதுதான் என்னோட லாபம், இதுக்கு நான் GST நான் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ கட்டுறது எல்லாமே மக்கள் கிட்ட சரி கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி நான் வந்து சொல்ல மாட்டேன் அதான் சீக்ரெட் எல்லாம் சொல்ல முடியாது. எங்கிட்ட சொல்ல தேவையில்லை, கவர்மெண்ட் சொல்லிருப்பாங்க தானே. அதனால தான் விட்டு வச்சிருக்காங்க. ஒரே நிமிஷங்க, கவர்மெண்ட் விட்டு எல்லாம் வைக்கலைங்க.
கவர்மெண்ட்டுக்கு ஏன் ஜிஎஸ்டி பல்வேறு ஜிஎஸ்டி ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் ஒரு நல்ல நிறுவனத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குது, உங்க நிறுவனத்துக்கு மட்டும் நூற்றுக்கணக்கான ஜிஎஸ்டி இருக்குது? எல்லாமே வந்து கவர்மெண்ட் எப்படி ஏமாத்தணும், என்னென்ன லூப் ஹோல் இருக்கு, எப்படி எப்படி ஏமாத்தணும், அதை மட்டுமே செஞ்சிருக்கிறாங்க. மற்றபடி ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த தொழிலும் செய்ய கிடையாது. 2000 கோடி வசூல். சரிங்க ப்ரோ, இப்போ நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஜூன் 10ஆம் தேதி நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ, நான் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க விட்டுருங்க. வள்ளின்னு சொன்னாக்கா நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்களோ, நான் என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். சப்போஸ் 1,50,000 ரூபாய் வராட்டி இல்ல, ஒரு விஷயங்க, உங்களுக்கு என்ன 1,15,000 ரூபாய் கட்டி 2,80,000 ரூபாய் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு கீழே சேர்த்து விட்டீங்க பாத்தீங்களா, அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை நீங்க முடிக்கிறீங்க brother. அவ்வளவுதான். இது நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ, நீங்க வந்து ஏமாந்துட்டேன்னு சொல்லும் போது, ஆமா இவங்களுக்கு எல்லாம் காசு வரலன்னு சொல்லும் போது நான் சப்போர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அது வேற. அந்த நிலைமைக்கு போக தேவையில்லைங்க. இருந்தாலும் நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பிரதர். உங்களுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பிரதர். எனக்காக இல்ல பிரதர். எனக்கு என்ன உங்க கம்பெனி எனக்கு ஸ்டோர் போடுதுங்களா? அதெல்லாம் கிடையாது. நாங்க மக்களுக்காக போடுறோம். கண்டிப்பா நாங்க அதை வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நானா ஒன்னே அவங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்த காசு நீங்க உழைச்சு சம்பாதிச்ச காசு கிடையாது. இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு கீழே இருக்கிற சேர்த்து விட்டுருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களோட காசு எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து மணி சர்க்குலேஷன் பண்றாங்கன்னு சொல்லி அத்தனை விசாரணையும் பண்ணியிருக்கிறாங்க. இப்பவும் ஐயோ இது நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வைக்க கிடையாதுங்க. EOW பொருளாதார குற்றப்பிரிவு வந்து சிபிஐ இது விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நான் தவிர்த்து உங்க நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு உங்களை விட கிடையாது. சரிங்க ப்ரோ, நானும் உங்க சப்போஸ் நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்துட்டா நானும் உங்க இதுல இணைஞ்சு பயணிக்கிறேன். அது எந்த இடத்துல எந்த இது வந்தாலும் சரி. எங்களுதுல இணையெல்லாம் வேணாங்க. இதுதான் உண்மை. இத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாங்க போராடுறது உங்களுக்காக மட்டும் இல்ல. இனிமேல் இப்படி மோசடிகள் வரக்கூடாது, ஒரு மோசடியாச்சும் நடக்கும் போது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த கியூ நோட்டு போட முடியாது, ஹெச்பி போட முடியாது. இது எடுத்தாச்சு, இந்த கேஸை எடுத்தாச்சு. அப்ப இதை நான் முடிச்சு அப்படி பார்த்தோம்னா டாஸ்மார்க் லைவ்ல தானே இருக்கு, அதை பண்ணலாம்ல பிரதர். உங்களுக்கு இது வந்து கவர்மெண்டோட கொள்கை முடிவுல நம்ம மாற்ற முடியாது. கொஞ்சமாச்சும் நீங்க புரிஞ்சுக்கணும். இது பைத்தியக்காரங்க. நான் அப்படி சொல்ல வரல. நீங்க டாஸ்மார்க் ஒளின்னு சொல்ல வேண்டாம், கள்ளுக்கடை திறன்னு சொல்லி இது பண்ணலாம்ல பிரதர். இதெல்லாம் நம்ம கொள்கை முடிவு வேற. ஒரு அரசியல்வாதியா நான் ஒரு மாவட்ட செயலாளர் நாங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு வேற. இது கொள்கை முடிவு. இது அரசோட கொள்கை முடிவுலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும். இது அரசியல் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்டாதான் இது பண்ண முடியும். நீங்க மோசடி, நாங்க பல்வேறு மோசடியை தடுத்துருக்கோம். பாருங்க, போன வருஷம் அந்த மாடர்ன் மாமி மோசடி, இதே மாதிரிதான் என்னோட புகார் மேலதான் இப்ப அத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அத்தனை பேர்த்தோட காசு வந்து ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஓகேங்களாங்க? அதுல நான் போட்ட பதிவுக்குள்ள எல்லாம் எத்தனை பேர் தேங்க்யூ, உங்களை கடவுள் மாதிரி பாக்குறேன்ட்டெல்லாம் எனக்கு அத்தனை பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களாங்க? இதுவும் நீங்க பாத்துக்கோங்க. முதல் நான் தொடங்கும் போது எத்தனை பேர் என்ன திட்டிட்டு இருந்தீங்க, இப்ப அப்படியே மாறி இருக்குங்களா? இந்த கேஸ் முடியும் போது அத்தனை பேர் என்னை பாராட்டுவீங்க. அப்படி நடந்துச்சுன்னா நல்லதுங்க. நீங்க பாருங்க, ஜூன் 10 நான் இன்னும் 1 மாசம் தானே, 1 மாசம் 5 நாள் தானே இருக்குது. நான் உறுதியா சொல்றேன் உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கேன். சரிங்க ப்ரோ, சரிங்க. இப்ப நான் ஒரு 10,000 வெறும் 10,000 ரூபான்னு கணக்கு போட்டா உங்களுக்கு 800 கோடி தேவை. நீங்க சொல்ற 1,80,000 ரூபாய்க்கு உங்க கம்பெனிக்கு எவ்வளவு காசு வேணுங்க? அதெல்லாம் இல்லைங்க. நீங்க மொத்தமா கலெக்ட் பண்ணி வைக்கிறதே 2,000 கோடி தான். அப்ப எப்படி காசு கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? வாய்ப்பே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. ஜூன் 10 நீங்க கூப்பிட்டு என்கிட்ட சொல்லுவீங்க. நீங்க சொல்றது எனக்கு இப்ப கொஞ்சம் புரியுது. அப்பவும் நீங்க வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இப்ப கொடுத்துட்டாங்க, இன்னும் 10 நாள்ல கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த இதுல பேமெண்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு பேசப்பதான் போறீங்க. அதையும் நான் பார்க்க தான் போறேன். இது எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கே இது எல்லாமே சொல்றேன். 1 மாசம் 5 நாளைக்கு முன்னாடி இது எல்லாமே சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க ப்ரோ, சரிங்க. கண்டிப்பா கால் பண்றேன். நன்றி நன்றி நன்றி. ஆடியோ கேட்டிருப்பீங்க மக்களே. இப்போ புரியுது மக்களே. அதாவது உன் ஜாப் என்னன்னு கேட்டதுக்கு பிஸ்னஸ்மேனு, பொலிட்டிஷியனு, சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, லாயர்னு ஏன் இவ்வளோ புழுகணும் அப்படின்னா, இதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன்னு மக்களை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு கம்பெனியை கார்னர் பண்ணுறதுக்குன்னு எப்படி ஃபோன் போட்டு மிரட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டீங்க மக்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் மட்டும் கிடையாது, இவனுக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இன்னும் பல நபர் கிளம்பியிருக்கிறாங்க. அவங்கள பல பிச்சைக்காரன்னு சொல்லலாம்.
ஏனால் எப்படி ஒரு ஃபோனை போட்டு இந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்டை குடுன்னு பிச்சை எடுக்கிற அளவில் மோசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதை நான் இதுவரை அப்படி ஒரு ஜென்மங்களை பார்த்ததே இல்லை மக்களே. நீங்கள் அப்படி ஒரு பெண் மைவித்ரி உறுப்பினர் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்த ஒரு கால் பற்றி அவங்க விவரிக்கிறாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துருங்க. ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எனக்கு இந்த குரு அப்படிங்கிற ஒரு நம்பர்லேருந்து டெலகிராமில் கால் வருது. கால் நான் அட்டன் பண்ணல, டிக்ளைன் பண்ணிட்டேன். இதில் எனக்கு அனுப்பியிருக்காங்க என்ன மெசேஜ்னால், ஹாய் மேம், உங்களுக்கு மைவி3 ஆட்ஸில் கேஸ் கொடுக்க விருப்பம் இருக்கா? மைவி3 ஆட்ஸ் உங்களை ஸ்கேம் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக கேஸ் கொடுக்குற வழியை பாருங்கன்னு மிரட்டுற மாதிரி எனக்கு கால் வந்துச்சு. நான் கால் எடுக்கலை. டெலகிராமில் வருது இப்போ புதுசாக. ஸோ இப்போ இதை வந்து நான் பிளாக் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. அடுத்து இன்னொரு பிச்சைக்காரன் ஒருத்தன். அந்த பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோருக்கு ஃபோன் போட்டு தன்கிட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, மண்ணாங்கட்டி இருக்குது, மட்டா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இது அப்படியே பேசி கொடுத்து எப்படி அவன் ஒரு பிச்சை எடுக்கிறான்றதை அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிருக்க மக்களே. ஹலோ சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் இந்த இயற்கை இது பண்ணுறீங்களோ ஆர்கானிக் ப்ராடக்ட்டு உரங்கள்? ஆமாம்மாங்க. நாங்கள் இந்த இயற்கை ஒரு 14 பொருள் வச்சுருக்கோம். உங்களுக்கு கேட்லாக் தான் அனுப்புகிறேன், நம்ம இது பாருங்கள். ஒரு பாட்டில் வாங்கினா நம்மளுக்கு ஒரு இது ஃப்ரீ கிடைக்கும். சரி சரி, இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லைங்க. நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ இல்லை வறட்சியா, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் இது பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். இது லீகலான நிறுவனம். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய இல்லீகல் ஸ்கீம்லாம் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி லீகலுங்கிறது என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் இந்தியாவில் இவங்க தான் நம்பர் 1 இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. 90% குரோத்தில் போயிட்டு இருக்காங்க. சொந்த உற்பத்தியால் இருக்குது. அரசாங்கத்தில் டைரக்ட் செல்லிங்கில் போன வருஷம் எமர்ஜிங் டைரக்ட் செல்லிங் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த வருஷமும் அவார்டு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஆயுர்வேதா மெடிசனுக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. வெஸ்டேஜ் நிறுவனத்துக்கு பொருட்கள் சப்ளை பண்ண நிறுவனம் 2012, 13, 14 வெஸ்டேஜ். இல்லை சார், நமக்கு எதுவும் ஐடியா இல்லைங்க சார். இந்த மைவி3 பண்ணும்போது இதை நம்ம லீகலாக நிறுவனம் பக்காவாக பண்ணலாம்ல சார்? மைவி3 நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். இல்லை, மைவி3 வருஷம் மைவி3 மூடிட்டாங்களா சார்? மூடிட்டாங்களா? ஆமாம் சார், நம்ம வராது. அதெல்லாம் பேமெண்ட்லாம் வராது சார். ஏன்னா ஒரு பேமெண்ட் கொடுக்கனாலே, அதாவது பேசிக் லெவலில் பேமெண்ட் கொடுக்கனாலே 1000 கோடி ரூபா வேணும் சார். அவங்க கையில் பணமே கிடையாது. நீங்கள் யாருன்னு? நான் வந்து ஆண்டு ஏற்கனவே 17 வருஷம் பண்ணிட்டு இப்போ நம்ம சர்வஸ்ரீ நிறுவனத்தில் இணைஞ்சிருக்கேன் சார். நான் டீச்சர். அப்படியா? நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், சரியா? மைவி3 பற்றி பேச உங்களுக்கு தகுதியே இல்லை. மைவி3 சார், ஏங்க மைவி3 பற்றி பேச உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு? நாங்கள் அதில் இருக்கோம், எங்களுக்கு தெரியுங்க. நிறுவனம் கிடையாது. எதுக்காக நீங்க இன்னொரு கம்பெனிக்காக போய் சப்போர்ட் பண்ணிருப்பீங்க? நம்ம ஒரு நேர்மையான நிறுவனம். நாங்க மைவி3ல ஒர்க் பண்றோம், எங்களுக்கு தெரியுங்க மைவி3 பத்தி. நீங்க அதை பத்தி பேச வாங்க, நான் ஒரு டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புறேன். பிளான் உங்க டீட்டெயிலும் வேணாம், உங்க ஒரு இதுவும் வேணாம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல, உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஏன் ஒரு இல்லீகலான ஸ்கீம்ல போய் பண்ணணும்? மக்களை ஏமாத்துற நிறுவனத்துக்கு. அப்படியா? மக்கள் ஏமாத்துற நிறுவனமா இல்லையான்றது இன்னும் ஒரு பேசிக் மெம்பர்ஷிப்புக்கு பணம் கொடுக்கறதுக்கு 1000 கோடி வேணும் சார். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேலை கிடையாது. சரி, நான் டீச்சர்ஸ் அனுப்புறேன், நீங்க பாருங்க, பார்த்து லாகின் பண்ணுங்க. நீங்க வந்து உங்க வேலையை ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க மக்களே. உண்மையாக சொல்கிற மக்களே, ஒரு கம்பெனியை இந்த அளவுக்கு கார்னர் பண்ணி, இந்த அளவுக்கு அந்த கம்பெனியை வந்து ப்ரெஷர் பண்ணி, இப்படி சில அல்லக்கைகளை வச்சுக்கிட்டு, அல்லக்கைகள்னு சொல்கிறது கூட நல்ல வார்த்தையாக இருக்கும், சில பிச்சைக்காரனை வச்சுக்கிட்டு இப்படி ஃபோன் போட்டு பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு என்ன வேலை இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அப்போ அவனுக்கு இன்னும் வேலை வட்டியே இல்லை. ஒரு படத்தில் வரும் பாருங்க, கவர்மெண்ட் படத்தில், ஓ செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இவனு செக்யூரிட்டி அவனே அப்படிங்கிற மாதிரி. அண்ணே இன்னைக்கு கவலைப்படாதனே, நான் ஃபோமல் பிச்சை எடுத்து உட்காந்துருக்கானுங்க. இப்படி மாற்றி பிச்சை எடுப்பதை வைத்து கொண்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இதை விட பெரிய கேவலம் எதுவுமே இல்லை. அப்போ இவெல்லாம் மக்கள் பிரதிநிதியாக ஒரு வார்டு கவுன்சிலாக வந்தால் கூட எவ்வளோ ஃப்ராடாக இருப்பான் அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற ஃப்ராடு அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க மக்கள். என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.